சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை நம்ம எல்லாரும் தியானிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்தை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். 4ஆம் வசனத்தையும் 5வது வசனத்தையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இது பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வசனமும் மேலே இருக்கிற வசனத்தையும் கீழே இருக்கிறதான வசனத்தையும் அது கனெக்ஷன் தொடர்ந்துகிட்டே வருது, அது வரும். ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது, ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து முக்கியமானது. ஆகையினால அவைகளை நாம் தியானிப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் தேவனுக்கு முன்னால் நாம் குற்றம் இல்லாதவர்களுமாக இருப்பதற்காக, அவருக்கு முன்னால் குற்றம் இல்லாமல் நம்ம இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தெரிந்து கொண்டாரா? நீங்கள் அதுக்கு 4வது வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள், ரெண்டு ஒன்று தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவருக்குள், கிறிஸ்து தான் பிரியமானவர். அந்த பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பிரியமானவருக்குள் இல்லையோட கிறிஸ்துவுக்குள் தேவன், என்னோட பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இப்போ அதை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்தருளின கிருபை. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்தருளின கிருபை. இந்த கிருபைக்கு புகழ்ச்சியாக என்பதை நான் பிறகு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்தருளின கிருபை, இதை மட்டும் மனசில் வைங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள் இல்லையோட கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளும், ரட்சிப்பு முதற்கொண்டு சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து மூலமாகத்தான், இல்லைன்னா கிறிஸ்து உள்ளதான் நமக்கு என்ன செய்யறது, கிடைக்கிறது. இந்த கிறிஸ்து மூலமா இல்லையோட கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைப்பதற்கு அங்கே பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன என்றால், கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின கிருபை. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்தருளின கிருபை. கிருபை என்ற வார்த்தையை நாம் அதிகமாய் படித்திருக்கிறோம். கிருபையை குறித்து நம்ம அதிகமாய் பாடல்களாக பாடுகிறோம். கிருபையை நம்ம எல்லாரும் தியானிக்கிறோம். அதை ரொம்ப நம்ம விசுவாசிக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அதை பற்றிய சரியான ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்குமானால், கிருபையை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்குமானால், இன்னும் அதிகமான ஒரு மேலான எண்ணங்கள் உடையவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகையினால அந்த தேவனுடைய கிருபை, கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்த கிருபையை குறித்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் அறிய வேண்டும். ரொம்ப அதிகமாக அதை குறித்து நம்ம தியானிக்கணும். அது ஏன்னா எபேசியர் நிருபத்தில் அதிகமாய் பவுல் சொல்ல வருகிற வார்த்தைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு தந்த கிருபை தான். அப்போ கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு என்னென்ன கிருபைகளை நமக்கு தந்தார் என்பதை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்குறேன். கிருபை இப்போ ஆங்கிலத்தில் த கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆங்கிலத்தில் கிரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுகிறது. மூல பாஷையில் எபிரேய வார்த்தையில் அந்த கிருபையை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபிரேய வார்த்தை மூல பாஷையான எபிரேய வார்த்தையில் என்ன சொல்லுது அப்படின்னா, கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னால் அது அந்த கிருபைக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த மனிதனுக்கு எவ்வளவேனும் தகுதி இல்லை. அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஜீவனை, ரட்சிப்பை, இல்லாவிட்டால் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவேனும் தகுதி இல்லை. ஆனால் கிறிஸ்து மூலமாய், ஏன்னா இந்த மனிதனுக்காக அவர் சிலுவையில் அத்தனை பாடுகள், தண்டனையை அனுபவித்திருக்கிறார். எனக்காக அவர் அத்தனை தண்டனை அனுபவித்ததுனால இப்போ பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கிறார். என்னை பார்க்கும்போது நான் மிகப்பெரிய பாவி, ஒன்றுக்கும் உதவாத விக்கிரக ஆராதனைக்கார துன்மார்க்கன். இப்போ இவனை ஆசீர்வாதமாக இவனை எடுத்து ஆசீர்வதிக்க முடியுமா? இவனை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. எவ்வளவு வேணும் பாத்திரம் நல்ல
தகுதி உள்ளவன் அல்ல. நரகத்திற்கு போகிறதற்கு தான் இவனுக்கு தகுதி, நரகத்தான் போகணும். ஆனால் இவர் என்னை பார்க்கல, எனக்காக என் தண்டனையை குமாரன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா, அவரை பார்க்கிறார். அவரை பார்க்கிறதுனால என்னுடைய பாவ மன்னிப்புக்காக, என்னுடைய பரிசுத்தத்திற்காக, என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக அத்தனை பாடுகளையும் தண்டனை அவர் அனுபவித்திருக்கிறதுனால அவரை பார்க்கிறார். அவர் மூலமாய் எனக்கு அந்த கிருபை கிடைக்குது. விளங்கிச்சா உங்களுக்கு? அந்த கிறிஸ்து மூலமா எனக்கு என்ன உண்டாகிறது? கிருபை உண்டாகிறது. அந்த கிருபை சிலுவையின் மூலமா தான் வருகிறது. அவர் பட்ட பாடுகள் சிலுவையின் மூலமா அந்த கிருபை எனக்கு வருகிறது. இப்போ அந்த கிருபையை குறித்து என்ன சொல்லுது? அந்த கேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவேனும் தகுதி கிடையாது. ஆனால் தேவனுடைய கண்களில் அவனுக்கு கிறிஸ்து மூலமாய் இரக்கம் கிடைத்தது. கிறிஸ்து மூலமாய் அவனுக்கு என்ன கிடைத்ததா? இரக்கம் கிடைத்தது, தயவு கிடைத்தது. அதுதான் கிருபை. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னதான்? கிருபை என்று சொல்லுகிறது. இதே இது கிரேக்க வார்த்தையில், ஏன்னா புதிய ஏற்பாடு கிரேக்கல் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, கிரேக்கில் இருந்தால் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. காரிஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த காரிஸ் அப்படின்னு சொன்னால் கிருபை. இது கிரேக்க வார்த்தையில் சொல்லப்படுகிறது, காரிஸ். சரி, இப்போ இதுதான் கிருபை. கிருபைனா என்ன? எனக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு வேணும்? பாத்திரன் அல்ல. ஏனென்றால் நான் மகா கொடிய பாவி, பாவிகளிலும் பிரதான பாவின்னு சொல்ற மாதிரி பாவி. ஆனால் கிறிஸ்து மூலமாய் எனக்கு பிதாவின் கண்களில் கிருபை கிடைத்தது என்றார். கிறிஸ்து எனக்காக அத்தனை பாடுகளையும் அவர் பட்டதுனால பிதாவின் கண்கள் என்னை அல்ல அவரை பார்க்கிறது. அந்த இரத்தத்தின் ஊடாக என்னை அவர் பார்த்து அவர் மூலமா எனக்கு கிருபை கிடைக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த கிருபை நல்லவனாக இருந்ததுனால அல்ல, ஸ்தோத்திரம், நம்ம புண்ணியம் செய்ததுனால அல்ல, ஆண்டவருக்கு முன்னால நான் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த கிரியையும் நான் செய்யலை, எந்த கிரியையும் அவருக்கு முன்னால எடுபடாது. அப்ப கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிருபையை குறித்து நம்ம ரொம்ப விளங்கி கொள்ளணும். கிருபைனா என்ன என்பதை விளங்கணும்னு சொன்னா கிரியை என்றால் என்னங்கிறதை விளங்கணும். ஏன்னா இன்றைக்கு மக்கள் எல்லாரும் ஒரு பக்கத்தில் கிரியைகளினாலே ஆண்டவரை தேடுகிறார்கள், கிரியையினால தேடுறாங்க. ஆனால் வேதம் கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இது குறித்து நீங்கள் கொஞ்சம் ஒரு சரியான தெளிவு நமக்கு வேணும், ஒரு சரியான தெளிவு வேணும். சில வசனங்களை நான் உங்களுக்கு தரேன். கிரியைக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கிரியை என்றால் என்ன? ஸ்தோத்திரம், செய்வது, ஒரு காரியத்தை செய்து அதனால பெறுகிறது. கிருபைனா என்ன? செய்யாமலே பெறுகிறது. அப்போ இந்த கிருபையை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இதை வேதாகம் முழுவதும் நீங்கள் அதிகமாக பார்க்கிறோம். இதை நீங்கள் தெளிவாக கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இதை குறித்த ஒரு தெளிவான காரியத்தை பவுல் எழுதியிருக்கிறதை காண முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனிங்க. 11:6. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாய் இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. என்ன விளங்கிச்சு உங்களுக்கு? கிரியையினால் உண்டாயிருந்தால் அது கிருபை அல்லவே. கிரியையினால உண்டாயிருந்தால், கிரியைனா என்ன? நான் ஒரு 10 நாள் உபவாசம் போட்டேன், நான் உபவாசம் பண்ணதுனால எனக்கு அது கிடைச்சது என்று சொன்னால் கிரியை. ஆனால் இது கிரியையினால கிடைக்காம கிருபையினால தான் எனக்கு கிடைச்சது என்றால் அது இலவசமாக கொடுத்தது, கிரியையினால வந்ததில்லை. கிரியையினால வந்ததில்லை. கிரியைக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சரியா விளங்கி கொள்ளணும். அல்லேலூயாவா. ஸ்தோத்திரம். இன்னும் சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் அந்த 6வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. நீ கிரியைகளினால ஒன்றை பெற்றுக்கொண்டால் அவ கிருபையானது கிருபை அல்லவே. அது கிருபை நீ எப்படி சொல்ல முடியும்? நான் 40 நாள் உபவாசம் போட்டேன் அதனால எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது கிருபையினால கிடைக்கல, என் ஜெபத்தினால கிடைச்சது. விளங்கிச்சா உங்களுக்கு?
ஆனால் 40 நாட்கள் உபவாசம் போட்டு கூட எனக்கு கிடைக்காத ஒன்றை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்றால், இலவசமாய் கொடுத்தார் என்றால், அதுதான் கிருபை. அப்போ இந்த கிருபைக்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அறியணும். கிரியையினால ஒன்றை வாங்கிக் கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தாதான் அது கிடைக்குமே தவிர கிரியைகளினால் என்ன செய்யாது, கிடைக்காது. ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியங்களை உங்களை நான் முன்னால் வைக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம், ரோமர் 4. இப்போ நான் முதல்ல வாசித்து அந்த வசனம் மனதில் வைங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 4:4. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இப்போ நல்லா கவனிங்க. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி. இப்போ நீங்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறீங்க. வேலை செய்தால் என்ன கிடைக்கணும்? கூலி, சம்பளம் கிடைக்கணும். காலையில் 9 மணிக்கு வேலையை ஆரம்பித்து மாலை 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு நியாயமான கூலி கிடைக்கணும். அதுக்கு பேர் கிருபையா? கிருபையா? அது எப்படி கிருபைன்னு சொல்ல முடியும்? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்திருக்கிறீங்க. வேலை செய்து முடிந்த உடனே உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் சம்பளத்தை வாங்கி கொள்றீங்க. இது ஆண்டவருடைய கிருபை என்று சொன்னால் தவறு என்று பைபிள் சொல்லுது. அது கிருபை கிடையாது. நீ செய்த வேலைக்கு கிடைத்த கூலி. அல்லேலூயா. கிருபைனா என்ன? கிருபைனா என்ன? இலவசம். சொல்லுங்க, கிருபைனா என்ன? இலவசம். அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல், என்னவா? கிரியை செய்யாமல், கிரியை செய்யாமல், வேலை செய்யாமல், கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ நீ கிரியை செய்தால் அதுக்கு பேர் வேலை. நீ வேலை செய்யறது கூலி உனக்கு கிடைக்குது. நீ இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்ததை போல ஆண்டவருக்குள்ளையும் நீ எதையாவது ஒன்று செய்தியன்னா, பாவ மன்னிப்பு அடைகிறதற்கு நான் இதில் இவ்வளோ தூரம் நான் நடப்பேன் என்றால் கிரியை. வழங்குதா உங்களுக்கு? இப்போ நான் இப்போ நான் சேர்மேட்டிலேருந்து வர்றோம். இது நம்ம பக்கத்துலேருந்து நம்ம நடந்து வந்துடுறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். ரொம்ப தூரமாக இருக்குது. விகேபுரம் அளவில் இருக்கிறீங்களா, அம்பாசமுத்திரம் இருக்கிறீங்க, விகேபுரம் இருக்கிறீங்க. நான் அங்கேருந்து நடந்து போனால் எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படி நீங்கள் நடந்தால் அதுக்கு பேர் என்னது? கிரியை. அந்த கிரியை செய்து உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குமானால் அது கிருபையினால கிடைக்கல, கிரியையினால கிடைச்சது. அப்ப கிரியைகளினால் கிடைத்ததானால் நீங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு ஏது உண்டு? இதில் ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படுமே அல்லாமல் கிருபை என்று எண்ணப்படாது. அப்ப நான் எனக்கு கிருபைனா என்ன என்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இலவசம். அப்ப கிரியையே செய்யாமல் எனக்கு ஒன்று கிடைக்கிறது என்றால் அதற்கு பேரு தான் கிருபை. அது இலவசமாய் கிடைக்கிறது. நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு அது கிடைக்கிறது. 3ஆம் அதிகாரம் ரோமர் 3:24 வசனத்தை கவனிங்க. ரோமர் 3:24 இலவசமாய். அந்த வார்த்தையை கவனிங்க. என்னவா? சத்தமா சொல்லுங்களேன். இலவசமாய். ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லாம் கிருபையினாலே, கிறிஸ்து மூலமாய் நமக்கு தருகிற எல்லாம் இலவசமாய். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இலவசமாய். நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அதுக்கு ஏதாவது நீங்க கிரியை செய்தீங்களா? சொல்லுங்க, ஏதாவது கிரியை செய்தோமா? இப்ப நம்ம தியானித்து கொண்டிருக்கிற எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கவனிங்க. 8-9 2 வசனங்களை கவனிங்க. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய. நல்லா கவனிங்க. உங்களால் உண்டானது. இதற்காக நீங்க ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டா செய்ய முடியுமான்னு கேட்டா இல்லை. அது அப்படி செய்தால் அது அங்கீகரிக்கப்படுமா? இல்லை. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு, பாவ மன்னிப்பு அடைவதற்கு நீங்க ஏதாவது கிரியை செய்து அதன் மூலமா ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது அங்கீகரிக்கப்படுமா? படாது. ஏனென்றால் உங்கள் ரட்சிப்பிற்காக நீங்கள் செய்கிற கிரியை எல்லாம் வீண். அல்லேலூயாவா? எல்லாம் வீண். நீங்க ஒரு பாத யாத்திரை போறேன், நானே என்னை வருத்தி கொள்கிறேன், என் கால்களை புண்ணாக்கி கொள்கிறேன், சரீரத்தில் காயப்படுத்தி கொள்கிறேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிருபைனா என்னன்னு விளங்குதா உங்களுக்கு?
அது கிரியைகளினால் வந்தால் அது கிருபையாய் இராதுன்னு சொல்றார். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். அது கிரியைகளினால் வந்தால் அது கிருபையாய் இராது. கிருபையினால் கிடைக்குமானால் அங்கே கிரியை அவசியமாயிராது. ஓகேவா? அப்போ சொல்ற கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, கிருபை. அடுத்த வசனம், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானது. மறுபடியும் சொல்றேன், கிரியை வேற, கிருபை வேற. இதை நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயாவா? கிருபை என்பது வேறு. கிருபை என்பது முற்றிலும் இலவசம். கிரியை என்பது கூலி. நீங்க வேலை செய்த வேலைக்கு கிடைக்கிற கூலி, நீங்க செய்த வேலைக்கு கிடைக்கிற சம்பளம். அதுல மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறேன், 500 ரூபா கொடுத்தீங்க, 1000 ரூபா கொடுத்தீங்க, கொடுத்துட்டு இதை கிருபையாய் உனக்கு தருகிறேன் என்று சொன்னால் அதுக்கு பேர் கிருபை அல்ல. அது கிருபை அல்ல. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ வேலையே செய்யல, சும்மா உட்கார்ந்து இருக்கிற, ஆனா வீட்டிற்கு போகும்போது 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? இலவசம். ஆமாவா? இலவசம். அதனால்தான் ஆண்டவர் காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்தவனுக்கு ஒரு பணம் அப்படின்னு சொல்லி கூலி அமர்த்துகிறார். சிலரை 12 மணிக்கு அழைக்கிறார், சிலர் 3ஆம் மணி வேளையில் அழைக்கிறார். ரொம்ப பிந்தி வர்றாங்க, சாயங்காலம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கிறார். அப்போ முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவருக்கு தான் முதலாவது சம்பளம் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பணம் கொடுக்கிறார், ஒரு பணம். முன்னால் வந்தவங்க நினைக்கிறாங்க பிந்தி வந்தவர்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறாங்க, நம்ம சரியாக காலையில் சரியான நேரத்துக்கு நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், அப்போ நமக்கு 2 கிடைக்கும் நினைக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பணத்தை கொடுத்து, அந்த எஜமான் ஒரு பணத்தை கொடுத்தாராம். அப்போ அவன் கேட்குறான், நாங்கள் காலையிலிருந்து வெயிலையும் எல்லாம் நாங்கள் அனுபவித்தோமே, எங்களுக்கு ஒரு பணம் கொடுக்குறீரே, பிந்தி 3ஆம் மணி வேளையில் வந்த அவர்களுக்கும் ஒரு பணம் கொடுக்குறீரே அப்படின்னு சொல்லும்போது அந்த எஜமான் சொல்லுகிறார், நான் உன்னை வேலைக்கு அமர்த்தும் போது என்ன சொல்லி வேலைக்கு அமர்த்தினேன்? ஒரு பணம் தருவேன்னு சொல்லி தான் உன்னை நான் என்ன செய்தேன்? வேலைக்கு அமர்த்தினேன். இது கூலி. ஆனால் 3ஆம் மணி வேளையில் வந்தவனுக்கு கொடுக்கப்பட்டது கிருபை. அல்லேலூயாவா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் முதல் வந்த அவர்களுக்கு கிடைத்த நியாயப்பிரமாணம் கிரியை, அது கிரியையினால் வருகிறது நியாயப்பிரமாணம். பிந்தி வந்த நமக்கு கிடைப்பது கிருபை. நம்ம வேலை செய்ததுனால கிடைக்கல, கிருபையினால கிடைச்சிருக்கு. அல்லேலூயாவா? அப்போ மறுபடியும் கவனிங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இலவசமாய். அதைத்தான் நம்ம சரியா விளங்கிக் கொள்ளணும். அப்ப கிருபைனா என்ன? எனக்கு இலவசமாய் கிடைக்குது. ஆமென். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இலவசமாய் கிடைக்கிறது, ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு இலவசமாய் கிடைக்கிறது, சாபம் நம்மை விட்டு நீங்கிறது இலவசமாய் கிடைக்கிறது, சுகம் இலவசமாய் கிடைக்கிறது. இதுல ஒரே ஒரு காரியம், சிலர் பெற்றுக்கொள்கிறார்கள், சிலர் இன்னும் பெறவில்லை. ஏன் என்று கேட்டால் அந்த வசனத்தை நீங்க ஆழமா கவனிக்கணும். கிருபைக்கு அடுத்தது ஒரு வசனம் ஒரு வார்த்தை வருகிறது. அது என்னது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்ப கிருபை என்பது இலவசமாய் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, கிருபையானது எனக்கு இலவசமாய் எல்லாவற்றையும் கொடுக்கிறது. எதன் மூலமாக? சோத்திரம், கிறிஸ்து மூலமாக. கல்வாரி சிலுவையில் அத்தனை பாடுகளையும் அவர் எனக்காக பட்டுவிட்டார், எனக்காக எல்லாரும் கிரியை செய்து முடித்து விட்டார். கிரியை செய்தது இயேசு. விளங்குதா உங்களுக்கு? சிலுவை சுமந்தது கிரியை, அது அவர் செய்து முடித்து விட்டார். ஆணி அடிக்கப்பட்டது கிரியை, அது அவர் செய்து முடித்து விட்டார். முள்முடி சூட்டப்பட்டது கிரியை, அவர் செய்து முடித்து விட்டார். ஜீவனை கொடுத்தது, ரத்தம் சிந்தினது கிரியை, அவர் செய்து முடித்து விட்டார். நான் கிரியை செய்வதற்கு ஏதாகிலும் உண்டா என்றால் இல்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம் உண்டு, அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த கிருபையானதுக்கு எனக்கு தாராளமாய் கொடுக்கிறது, நான் விசுவாசிக்கணும்னு சொல்றேன். கிருபை தாராளமாய் நமக்கு கொடுக்கிறது. கொடுத்த எல்லாவற்றையும் நான் வாங்க வேண்டுமானால், கொடுத்த எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டுமானால் எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். கிருபை கிறிஸ்து மூலமாய் கொடுக்கிறது, நான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்கிறேன். ஆமென்.
அப்போ கிருபை என்றால் என்ன என்றால் இலவசம், முற்றிலும் இலவசம். இதை நம்ம சரியா விளங்கிக் கொள்ளணும். ஆண்டவரே, நான் இதை செய்யாததுனால இது எனக்கு கிடைக்கலையா என்று கேட்டால் இல்லை. நல்லா கவனிங்க. அப்ப ஜெபம் பண்ண வேண்டாமா? பண்ணணும். நீ ஜெபம் பண்ணுனதுனால கிடைக்கல, இயேசு உனக்காய் சிலுவையில மரித்ததுனால கிடைத்தது. அது விசுவாசத்தினால கிடைத்தது, கிருபையாக கிடைத்தது. ஆனா நீ தொடர்ந்து தேவனோடு வாழ்கிறதற்கு, உனக்கும் அவருக்கும் ஒரு இணைப்பு, அந்த கனெக்ஷன் இருக்கிறதற்கு, நீ ஆண்டவரோடு வாழ்கிறதுக்கு பேரு ஜெபம். அல்லேலூயா. கிடைத்த ரட்சிப்பு இலவசம், கிடைத்த கிருபை இலவசம், கிடைத்த பரிசுத்தோட அபிஷேகம் இலவசம். ஆனால் நீ தொடர்ந்து அவரோடு வாழ்கிறதற்கு, நீ ஆண்டவரோடு வாழ்கிறதற்கு ஜெபம் என்கிற ஒரு உறவை நம்ம வைத்துக் கொள்ளணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஜெபத்தினால தான் எனக்கு எல்லாமே கிடைச்சதுன்னு சொன்னா தவறு. நல்லா விளங்கிடுங்க. ஜெபத்தினால கிடைக்கல, நான் ஆண்டவரோட வாழ்கிறதற்காக நான் ஆண்டவரோட பேசுறேன். விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவரோட வாழ்கிறதுக்காக நான் தேவனோட பேசுகிறேன். தினமும் அதிகாலை எழும்பி என் தேவனோடு நான் முதல் அவருடைய முகத்தை பார்க்கிறேன், அவரோட கூட பேசுகிறேன். அது அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பில் நான் வாழ்கிறேன். ஆனால் எனக்கு கிடைத்த எல்லா நன்மைகளும் அதனால கிடைத்ததா என்றால் இல்ல, கிருபையினால கிடைச்சது. விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமென், அல்லேலூயா. அப்ப கிரியையினால எனக்கு கிடைக்கல, கிருபையினால கிடைக்குது. பவுல் சொல்கிறார், சில கிரியைகளினாலே அதை தேடினார்கள், அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். நமக்கு கிருபையினாலே கிடைத்தது, நம் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டோம் என்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கிரியைகளினாலே அதை தேடினார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியை, எல்லாம் கவனிங்க. கிரியைனா என்ன? செய்கை. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இது எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரியையில் வரும், கிரியையில் வரும். ஆனால் இதை செய்யாமல் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேனா என்றால் இல்லை. இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது தான் கிருபை கிடைச்சது அவருடைய கண்களில். நான் விசுவாசித்தேன், இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசித்தேன். பாவியாக இருக்கும்போது தான் நான் விசுவாசித்தேன், அந்த கிருபை எனக்கு கிடைத்தது. என்னை ஆண்டவர் பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார், என்னை ரட்சித்தார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மறுபடி பிறந்துட்டேன். இப்போ நான் பாவம் செய்வேனா என்றால் இல்லை. நான் எழுத்தின்படி பாவம் செய்யாம நான் வாழல, எனக்குள்ள இருக்கிற ஆவியின்படி நான் உணர்த்துவிக்கப்படுகிறேன், நடத்தப்படுகிறேன். ஆகினாலே நான் பாவம் செய்வதில்லை. எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். நல்லா கவனிங்க. இப்ப கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுத்தின்படி வாழ்கிறோமா என்றால் இல்லை, கிருபையினாலே வாழ்கிறோம். அது ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆமாவா? நான் சில வாரங்களுக்கு முன்னால் சொன்னேன் உங்களுக்கு, நாம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வாழ்கிறோமா என்றால் இல்லை, ஆனால் அன்பினால் அவைகளை கை கொண்டு வாழ்கிறோம். இப்போ எழுத்தின்படி வாழல, ஆவியின்படி வாழ்கிறோம். எழுத்தின் பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது, அது கொல்லுகிறது. ஆவியின் பிரமாணம் உயிர்ப்பிக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக நீ வாசிக்கிறது எழுத்து, பொய் சொல்லாதிருப்பாயாக என்று வாசிக்கிறது எழுத்து. இதன்படி நீ வாழ்ந்தால், நீ ஒரு சிறு பொய் சொன்னாலும் ஐயோ நான் பொய் சொல்லிட்டேன் அதே உன்னை கொல்லும். ஆனால் ஆவின்படி வாழ்கிறதுனா என்ன என்றால், நீ எழுத்தின்படி பார்த்து நீ வாழல, உனக்குள் இருக்கிற ஒரு ஆவியானவர் வந்திருக்கிறார், அவர் உன்னை உணர்த்துகிறார். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நான் அதை தான் ஜெபத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய பிள்ளைங்க நீ எழுத்தின்படி வாழ முடியாது, ஆவியின்படி வாழணும். அல்லேலூயாமா. இப்போ இந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தார் என்றால் என்ன செய்ய மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம். இப்போ எழுத்தை பார்த்து வாசிக்கிறோமா? பொய் சொல்லாதிருப்பாயாக, நான் சொல்ல மாட்டேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இல்லை நான் செய்ய மாட்டேன். இப்போ இதை வாசிக்கிறதுக்கு படிப்பு தெரியணும்ல. அல்லேலூயா. ஆனால் இதுக்கு படிப்பே தேவையில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆவியானவர் நடத்தப்பட்டா போதும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதை செய்யாத அவரே உன்னை என்ன செய்வார்? இப்ப அந்த பிரமாணங்கள் எல்லாம் நீ பார்த்து வாழல, அந்த பிரமாணத்தை உடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் அந்த எல்லாவற்றை உனக்கு உணர்த்துவித்து நடத்துகிறார். விளங்கிச்சா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப ஆவியானவருக்குள்ள நீ வரும்போது அவரே உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். நீ சத்தியத்தை பார்த்து வாழ வேண்டாம். எனக்கு இப்படி சொல்லியிருக்கு நல்லது, வாசித்து அறிந்து வாழ்கிறது நல்லது. ஆனால்
அதை விட ஆவியானவரால் நடத்தப்படுகிறது தான் நல்லது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றால் ஒரு விக்கிரக கோயிலுக்குள்ள போக முடியுமா உன்னால? ஸ்தோத்திரம். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றால் விக்கிரகத்தை கையெடுத்து வணங்க முடியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தஞ்சாவூர்ல சரபோஜி மன்னன் இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு ஆஸ்தான பாடகர் ஒருத்தர் இருக்கிறார். ராஜாக்கள் காலத்துல உண்மை சரித்திரம். ஆஸ்தான பாடகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எல்லாம் ராஜாவை குறித்து பாடுவார், தெய்வங்களை குறித்து பாடுவார். அவர் பேர் தான் வேதநாயக சாஸ்திரியார். அப்போ அவர் ஒரு மிஷனரி மூலமாய் சுவிசேஷத்தை கேட்கிறார், ரட்சிக்கப்படுறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருடைய வாழ்க்கை அப்படி டோட்டலா மாறுகிறது. இப்போ அந்த ஆஸ்தான புலவர் அந்த ஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஆனால் ராஜாவை புகழ்ந்து பாட மாட்டேங்கிறார், தெய்வங்களை குறித்து புகழ்ந்து பாட மாட்டேங்கிறார். அவர் பாடுகிற ஒரே பாடல் இயேசுநாதர் குறித்து தான். அல்லேலூயாவா. இதை கேள்விப்பட்ட சரபோஜி மன்னன் சொல்லுகிறார், சாஸ்திரியாரை பார்த்து சொல்றார், நீர் இப்பொழுது என்னை பாடுகிறதில்லை, என் தெய்வங்களை பாடுகிறதில்லை. நாளைய தினத்தில் இதே சபையில் நீர் என்னை புகழ்ந்து பாடணும். ஏன்னா அந்த காலங்களில் ராஜாக்களை புகழ்ந்து பாடி தான் பொற்காசுகளை வாங்குவாங்க பாருங்க. என்ன பாடணும், இல்லாவிட்டால் உம்முடைய தலை துண்டிக்கப்படும். அல்லேலூயாவா. வீட்டுக்கு போனார், தன் மனைவிடத்தில் சொன்னார். மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வேண்டாம், மரித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கர்த்தரை குறித்து தான் பாடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், இரவெல்லாம் ஜெபித்தார். ஜெபித்து விட்டு காலையில் ராஜாவின் சபைக்கு வந்தார். சபையில் வந்து இவர் ராஜா சொன்னார், இப்பொழுது சாஸ்திரியார் என்னை குறித்து ஒரு பாடலை பாடுவார். உன்னை அந்த சாஸ்திரியை எழும்பினார். சபையில் முன்னால் பின் நின்று வாய் திறந்து பாடினாராம். அந்த பாடல் தான், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அல்லேலூயாவா. அப்போ சாஸ்திரியார் சொன்னாராம், இயேசுவை பாடின எம்பெருமான் இயேசுவை பாடின நாவாலே நான் மனுஷனை புகழ்ந்து பாடுவேனோ? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தண்டனை கிடைச்சதா? இல்லைங்க, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால், நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டால் விக்கிரக கோவிலுக்குள்ள கால் வைக்க மாட்டோம். ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகத்துக்கு முன்னால தலை வணங்க மாட்டோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பார்த்து மன்னன் சொல்லுகிறான், நேச்சா சொல்லுகிறான், நான் நிறுத்தின பொற்சிலையை நீ விழுந்து வணங்காவிட்டால் எரிகிற அக்னி சூளையில போடப்படுவீர். நமக்கு அப்படி யாருக்காவது அப்படிப்பட்ட தண்டனை வந்திருக்குதா? நீ கோயிலுக்குள்ள வரலன்னா தண்டிக்கப்படுவாய், நீ வந்து அதை வணங்கலன்னா தூக்கி அக்னியில போட்டுரும், அப்படி பண்ணி யாராவது சொன்னாங்களா? இந்த அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் தண்டனை வரலங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உனக்காக கல்வாரி சிலுவையில உன்னை நினைத்துதான் அத்தனை பாடுகளை பட்டார். உன்னை ஆண்டவர் மனசுல வச்சுதான் இத்தனை அவமானங்களையும் இத்தனை உபத்திரவங்களையும் ஆண்டவர் சகித்து கொண்டார். அவருடைய சரீரத்தில் இத்தனை காயங்கள் எதற்காக? உன்னை நினைத்துதான், என்னை நினைத்துதான் ஆண்டவர் இத்தனை காரியங்களை அனுபவித்தார். காரி துப்பப்பட்டார், எல்லாராலும் தூஷிக்கப்பட்டார். அத்தனையும் நமக்காக இயேசு ஏற்றுக்கொண்டார். கர்த்தர் சொன்னார், நீ என்னுடையவனா இருக்கும்படிக்கு உலகத்தில் இருந்து நான் உன்னை பிரித்தெடுத்தேன். விக்கிரகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் ஏது? வேதம் சொல்லுது, விக்கிரகத்திற்கு விலகி ஓடுங்கள். விலகி ஓடுன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்குமானால், இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், எனக்கு பைபிள் தெரிய வேண்டாம், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என்னை நடத்துவார். ஆவியானவர் எனக்குள்ள வைராக்கியத்தின் ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடத்துவார். ஆகையினால அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கிருபையை பெற்றிருக்கிறோம். தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையினால கிடைக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கிரியைகளினால, நான் சொன்ன திரும்ப நான் அதை சொல்லிட்டே வரேன். கிரியைகளினால் அல்ல, கிருபையினால, அதை விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லாமே கிருபையினால் தான் கொடுக்கிறார். எதையுமே ஆண்டவர் நம்மளுடைய தகுதிக்கு தக்கவாறு கொடுக்கல, கிருபையினால கொடுக்கிறார். ஆனால் அதை வாங்குவதற்கு எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும்.
அப்ப விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகையால் ஆண்டவர் நமக்கு தருகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் கிருபையினாலே கொடுக்கிறார். ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க, இன்னும் அதிகமான கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:7 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், கிறிஸ்துவுக்குள், பிரியமானவருக்குள், இவருக்குள். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப நீங்க கவனிக்கணும். ஒன்றும் கிறிஸ்துக்கு வெளியே நமக்கு இல்லை. கிறிஸ்துக்கு வெளியே ஒன்றும் நமக்கு கிடைக்காது. கிறிஸ்துக்கு வெளியே எனக்கு எந்த நன்மையும் இல்லை. எனக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளும் கிறிஸ்துவுக்குள் இருந்துதான் எனக்கு கிடைக்கிறது. அது கிருபையினாலே கிடைக்கிறது. அப்ப முதலாவது என்ன கிடைச்சது? ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் என்னை அவர் தெரிந்து கொண்டார். 4வது வசனத்துல. 5வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சரி, 7வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் எனக்கு கிடைத்தது. 2வது கிருபை. எத்தனை பேர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. பாவ மன்னிப்பு மிகப்பெரிய மீட்பு. விளங்குதா உங்களுக்கு? எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டார்களோ அதே போல ஆண்டவர் இந்த உலகத்தின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தரமை மீட்டு கொண்டதுதான் பாவ மன்னிப்பு. அது கிறிஸ்துவின் மூலமாய் கிடைத்த கிருபை. சரி, 3வது மிக முக்கியமான ஒன்று நம்ம வாசிக்கிறோம். அதை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் எதை சொல்லிட்டு வரேன்னா கிருபையை சொல்லிட்டு வரேன். ஆண்டவர் கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைத்த கிருபை. முதலாவது கிருபை என்னது? தெரிந்து கொண்டார். 2வது கிருபை என்னது? பாவ மன்னிப்பை கொடுத்தார். 3வது கிருபை என்ன? வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை கவனியுங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை என்ன? 1, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். 2வது பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்தார். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று 3வது வசனத்தில் சொல்கிறார். 3வது அவர் நம்மை சுவிகார புத்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இதை நீங்க சரியா விளங்கி கொண்டால், இந்த உலக பிரகாரம் சொல்லுவாங்க பாருங்க, 2 கொம்பு முளைச்சிடும் அப்படின்ன மாதிரி, அதே மாதிரி இது பெரிய கொம்பு முளைக்கும் நமக்கு. யாராக தெரிந்து கொண்டார்? சுவிகார புத்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, யாராக இருக்கும்படி? சுவிகார புத்திரர்னா என்ன? சுவிகார புத்திரர் அப்படின்னா என்ன? சரி, உங்களை நான் மறுபடியும் வேதத்துக்குள்ளேயே நான் அழைச்சிட்டு போக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம். அப்பதான் உங்களுக்கு சுவிகார புத்திரர்னா என்னன்னு தெரியும். 25ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சுவிகார புத்திரர் என்றால் என்ன? வெறும் புத்திரர் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு விளக்கம் காண்பிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்க. இன்னொரு மனைவி இருக்கிறாள், ஆகார். ஆகாருக்கு ஒரு பையன் இருக்கிறான், இஸ்மவேல். அப்போ மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைங்க. இப்ப ஈசாக்கு என்ற ஒரு குமாரன் இருக்கிறான். அப்ப மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 8. ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க? தாவீதின் தகப்பனாகி ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க? 8. இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் வாசிங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ரோமர்கள் எழுதின நிருபம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள். அது என்ன? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. கர்த்தர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார்? சுவிகார புத்திரராக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆமென். இங்க நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு மொத்தம் 3 மனைவிகள், ஒரு மனைவி, 2 மறுமனையாட்டிகள். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. இங்க பைபிள் சொல்லுது ஆபிரகாமுக்கு எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் பிள்ளைங்க தான். ஆனா பைபிள் சொல்லுது ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவே. என்ன சொல்ல வருதுன்னு கவனிங்க. என்ன சொல்ல வருது? ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள். 8 பிள்ளைகளையும் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஆசிரியர் கேட்கிறாங்க, உங்க அப்பா பேர் என்ன? சொல்லுங்க. என்ன சொல்லுவாங்க? ஆபிரகாம். இஸ்மவேல், ஈசாக்கு, சூவா. இல்லையா? அந்த
கேத்துரோல் பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் உங்க அப்பா யார் தான் சொல்லுங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுது எல்லா பிள்ளைகளும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவே. அடுத்த வசனம் நீங்க கவனிக்கணும். பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி எனப்படுகிறார்கள். விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ 8 பிள்ளைகளை ரெண்டா பிரிச்சு சொல்ற. மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், ஆவியின்படி பிறந்தவர்கள். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். இப்போ அந்த 7 பிள்ளைகளும் மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகள். அவங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தாலும் சுவிகார புத்திரர் அல்ல, அவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள். ஆனால் ஈசாக்கு உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லுகிறபடி ஈசாக்கு தான் அவன் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இப்போ மறுபடியும் நான் சொல்றேன், இந்த 8 பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் மிகப்பெரிய சீமான், ஐஸ்வர்யவான். எல்லா சொத்துக்களையும் சமமாய் பங்கிட்டு கொடுத்தாரா? சமமாய் பங்கிட்டு கொடுத்தாரா? நீங்க சுவிகார புத்திரர் என்னன்னு தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். வேதம் சொல்லுவதை நீங்க சரியா கவனிக்கணும். கிறிஸ்து மூலமாய் தேவன் நம்மை சுவிகார புத்திரராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வெறும் புத்திரராய் தெரிந்து கொள்ளல, சுவிகார புத்திரர் என்று பைபிள் திட்டவட்டமாய் சொல்லுவதே அர்த்தம் என்ன என்றால், ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறது. அந்த 8 பிள்ளைகளையும் சுவிகார புத்திரர் அல்ல, 7 பிள்ளைகள் அவர்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் அவன் சுவிகார புத்திரன் என்று சொல்லுகிறது. இப்ப மறுபடி வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 25:6. என்னவா என்னவா? மற்ற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் எதை கொடுத்தாரா? அப்புறம் 5 மக்களே, 5 ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மொத்தம் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? 8 பிள்ளைங்க. அதுல 7 பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான். ஆனா ஈசாக்குக்கோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும், அவன் தான் யாரு? சுவிகார புத்திரன். விளங்கிச்சா உங்களுக்கு? தன்னுடைய சொத்துக்களுக்கெல்லாம் வாரிசுதாரர் அவன் ஒருவன் தான். ஏன்னா அவன் தான் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், அவன் ஆவிக்குரியவன். அதனால அவனுக்கு தன் சொத்துக்களை எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். மற்ற பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்தான். சரி, இப்போ அப்படியே நான் நம்ம பைபிள் சொல்றது இப்போ நம்மகிட்ட வர்றேன். இப்போ நீங்க மறுபடியும் 6 எபேசியர் 1:6 வாசிங்க. எபேசியர் 1:6. இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இவன் நம்ம எந்த பிள்ளைங்க சொல்லுங்க? இன்னும் தெளிவு வந்துச்சா உங்களுக்கு? நான் ஆபிரகாமின் குமாரனாகி ஈசாக்கை போல நான் யாரா இருக்கிறேன்? சுவிகார புத்திரரா இருக்கிறேன். இன்னும் 2 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:28. கலாத்தியர் 3:7 வசனம். இந்த 2 வசனத்தை கவனிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமென். வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. நாம் ஈசாக்கை போல, கேத்துராளின் பிள்ளைகளை போல அல்ல, ஆகாரின் மகனை போல அல்ல. நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நம்ம யாரா இருக்கிறோமா? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். இப்ப நீங்களும் நானும் யாரை போல இருக்கிறோம்? ஈசாக்கை போல இருக்கிறோம். அவன் தேவன் சிலுவையில சம்பாதித்த எல்லாம் யாருக்கு கொடுக்கிறார்? சிலுவையில சம்பாதித்த எல்லாம் இப்ப யாருக்குரியது? நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையானால், புத்திர சுவிகாரம் எனக்கு இருக்குமானால், தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் எனக்குரியது. ஆமாவா? சத்தமா? அப்போ இதை எதனால பெற்றுக்கொள்கிறோம்? கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு. இன்னும் ஒரு வசனம் கலாத்தியர்ல அதான் 3:7 வசனம். கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அல்லேலூயாவா? அப்ப நாம யாரு? விசுவாச மார்க்கத்தார்.
இல்லையா? நம்ம விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாம் பிள்ளைகளானால் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளானால் எனக்கு சுவிகாரம் இருக்கிறது. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான், மற்ற பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்தான். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு நன்கொடை வேணுமா இல்லை அவருக்கு உண்டான எல்லாம் வேணுமா? சொல்லுங்க. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வருகிறாள். இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கும் உதவி செய்யும்னு கேட்கிறார். நான் உனக்கு உதவி செய்யணும்னு கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுக்குரியதை எடுத்து அவ மறுபடியும் வந்து கேட்டு வாங்குறார். ஆனால் அவளுக்கு நன்கொடையாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மேஜையில் இருந்து அப்பத்தை புசிக்கிற பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன், யாரா இருக்கிறோம்? அப்ப பிள்ளைகளானால் நாம் சுதந்திரருமாமே, சுவிகார புத்திரர். அப்பாவுக்குள்ள எல்லா ஐஸ்வர்யமும் எனக்குரியது. இதை எதனால பெற்றுக்கொள்கிறோம்? கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு. ஆமே. அப்போ ஆண்டவர் சிலுவையில சம்பாதித்த ரட்சிப்பு எனக்குரியது. எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குரியது. பொருளாதாரம் எனக்குரியது, சுகம் எனக்குரியது, மீட்பு எனக்குரியது, நித்திய ஜீவன் எனக்குரியது. அல்லேலூயாவா. இப்போ ஆண்டவர் சிலுவையில சம்பாதித்த எல்லாவற்றையும் நீ அழுது கேட்கணுமா? எப்படி கேட்கணும் சொல்லுங்க? நீங்க அழுது கேட்கணுமா? எப்படி கேட்கணும்? விசுவாசத்தை கொண்டு உரிமையா கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. கேட்கறதுக்கு முன்னால ஒரே ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க, விசுவாசத்தோட கேட்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டாய். தேவன் உனக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் தந்திருக்கிறார். கிருபை எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். நீ நல்லவன் கெட்டவன், உன் குடும்பம் அப்படி, நீ முன்னோர்கள் செய்தபடி, அதெல்லாம் பார்க்கிறதே கிடையாது. கிருபைக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. கிருபை தாராளமாய் கொடுக்கிறது. இப்போ வாங்குகிறதற்கு நமக்கு தேவை விசுவாசம். அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை 3 காரியங்களை கொடுத்திருக்கிறதுன்னு சொல்றேன். முதலாவது என்னதெல்லாம்? 1, உலக தோற்றத்திற்கு முன்பு அவர் கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டார். 2, அவர் கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை எனக்கு தந்தார். 3, அவர் என்னை புத்திர சுவிகாரராக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயாவா. நீங்க பிள்ளைகள் கிடையாது, நீங்க அதை விட ஒரு படி மேலே புத்திர சுவிகாரம் உள்ளவர்கள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், உரிமைதாரர், வாரிசுதாரர். ஆமென். அப்போ நீங்க ஜெபம் பண்ண போகும்போது நீங்க எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? ஆண்டவரே இந்த ஏழை கண்ணோக்கி பாரும் ஐயா, அப்படி சொல்லலாமா? கவனிங்க, அப்படி சொல்லலாமா? ஏன்னா நீங்க யாரு இல்லை. இப்போ நான் கேட்குறேன், ஆபிரகாமுக்கு முன்னால ஈசாக்கு போய் ஆபிரகாமை பார்த்து, அப்பா இந்த ஏழையை கண்ணோக்கி பாரும் அப்படி கேட்பாரா? இல்லை. ஆபிரகாமுக்கு உள்ளது எல்லாமே இவருக்கு தானே. சகல விசுவாசத்தோடு கூட என் தகப்பனுக்குரியது, என் அப்பா சம்பாதித்தது எல்லாமே எனக்குரியது. ஆமே. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஏழை என்று தாழ்த்துவது தவறல்ல. அது எந்த அடிப்படையில் என்றால், ஆண்டவர் இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் கிடையாது, நான் உழைச்சதில்லை, நான் பாடுபட்டதில்லை, நான் வேலை செஞ்சதில்லை, உமக்கு முன்னால நான் ஒரு ஏழை தான். ஆனால் இன்றைக்கு நான் யாரா இருக்கிறேன்? என் தேவனுக்கு முன்னால் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நான் அவருடைய குமாரனும் குமாரத்தையுமாய் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் வாரிசுதாரனாய் இருக்கிறேன். ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயாவா. நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். அப்ப கிருபைனா என்ன என்றால், அது நமக்கு இலவசமாய் கொடுக்கிறது. எதனால பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தினால பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கிருபையினால தந்திருக்கிறார். அந்த கிருபை சிலுவையின் மூலமாய் கிடைத்தது, கிறிஸ்து மூலமாய் கிடைத்தது. எல்லாவற்றையும் கிருபையாக கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தை கொண்டு அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பிள்ளைகளாகவே இருங்க. நான் யாருடைய பிள்ளை சொல்லுங்க? நான் கிறிஸ்துவின் பிள்ளை. நான் சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல. உலகத்தில் நீங்கள் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாய் தந்திருக்கிறதை நினைத்து வாழுங்கள். அல்லேலூயா. நான் எல்லாவற்றையும் இலவசமாய் பெற்றுக்கொண்டேன். என் தேவனுக்காக நான் மரித்தாலும் மரிப்பேன், என் தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன். எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்?
பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயாவா. நாம் ஐஸ்வர்யனாகும்படிக்கு கிறிஸ்து நமக்காய் தரித்திரமானாரே. என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சிலுவையில் சுமந்தார். தழும்புகளால் அப்போ நான் ஏற்கனவே சுகம் என்பது சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது கிருபையாக எனக்கு ஆண்டவர் தரார். நான் விசுவாசித்து என்ன செய்கிறேன்? அதை பெற்றுக்கொள்கிறேன். நான் சுகமாவேன். எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன். நான் தரித்திரன் இல்லை. என் அப்பா ஐஸ்வர்ய சம்பனர். என்னையும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எழுப்பி நிற்கலாமா? நல்ல கரங்களை தட்டி நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். சுகத்தை பெற்றுக்கொண்டேன். சுகத்தை பெற்றுக்கொண்டேன். விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு இயேசு என்னை சுகமாக்கினார். இயேசு என்னை சுகமாக்கினார். இயேசு என் பாவங்களை என் நோய்களை சிலுவையில் சுமந்தார். அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். கிருபை கொடுக்கிறது, மகனை பெற்றுக்கொள். கிருபை கொடுக்கிறது, மகளே பெற்றுக்கொள். விசுவாசித்தால் நீ சுகமாவாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை உன்மேல் இறங்குவதாக. இந்த heal the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுவாயாக, சுகமடைவாயாக. எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக. எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நான் சுவிகார புத்திரன். நான் சுவிகார புத்திரன். ஆண்டவரே, நீர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் சம்பாதித்து விட்டீர். ஆண்டவரே, நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். ஈசாக்கை போல நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. உமக்குரியது எல்லாம் எனக்குரியது. உமக்குரியது எல்லாம் எனக்குரியது. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன் அப்பா. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். கரங்களை தட்டி, ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தோடு உம்மிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன். சகல நன்மைகளையும் உனக்கு என்ன தேவையோ அதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள். உன் தேவைகளை சந்திப்பாராக. கர்த்தர் உனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார். ஞானம் இல்லையா? அறிவு இல்லையா? புத்தி இல்லையா? சுகம் இல்லையா? ஐஸ்வர்யம் இல்லையா? கற்பத்தின் கனி இல்லையா? எதிர்காலம் இல்லையா? ஓ, நல்ல வாழ்க்கை இல்லையா? இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடித்திருக்கிறார். உனக்காகத்தான், எல்லாம் உனக்காகத்தான். நீ அவருடைய பிள்ளை, சுவிகார பிள்ளை நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை கொடுக்கிறது. மகனே பெற்றுக்கொள். மகளை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தது போல கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்கள். நீ ஆபிரகாமின் சந்ததி. தேவன் மேல பூரண விசுவாசம், முழு விசுவாசத்தை வைப்பாயானால் நீ ஆபிரகாமின் சந்ததி. நீ வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு. அவருக்கு உண்டான எல்லாம் உனக்குரியது. கிருபை உனக்கு தாராளமாய் கொடுக்கிறது. மகனே, மகளே, உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ எதெல்லாம் உனக்கு தேவையோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வாயாக. கர்த்தர் உனக்காக எல்லாம் தந்து விட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உனக்கு எல்லாம் தந்து விட்டார். நீ விசுவாசிக்கும் போதெல்லாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். விசுவாசிக்கும் போதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். மகிமையின் தேவனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். கிருபை என்றால் என்ன என்று விசுவாசிக்கிறோம். கிருபை எங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். கிருபை கிரியை அல்ல, கிருபை இலவசம். அதை பெற்றுக்கொண்டோம். செலுத்தப்பட்ட காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை நூறத்தனை திரும்ப தாங்க. எல்லா மகிமையும் கனமும் உமக்கை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவானோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.